புலிக்கு டின்னரா வந்து இந்த ஆட்டுக்குட்டி அதே புலிக்கு ஃப்ரெண்டா மாறிடுச்சு. 2015 அப்போ ரஷ்யால இருக்கக்கூடிய சஃபாரி பார்க்ல அமூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலி வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த புலிக்கு சாப்பாடா டிமூர் அப்படிங்கிற ஒரு கோட்டை அதோட என்க்ளோஷருக்குள்ள விடுறாங்க. நார்மலா ஒரு ஆடு புலியை பார்த்தா என்ன பண்ணும், அங்கேயும் இங்கேயும் ஓடும், இந்த புலி போய் அதை துரத்தி சாப்பிட்ரும். ஆனா இந்த ஆட்டுக்குட்டி அப்படி பண்ணல. அவனுக்கு பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டா இந்த டைகர் பக்கத்துலயே போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்குது. டைகர் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு, யாரா இவன் எங்க இருந்து வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி. அமூர் டிமூரை பார்க்க, டிமூர் அமூரை பார்க்க, ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருது. அந்த டைகருக்கு வந்துட்டு இந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து ஆச்சரியம் ஆயிருச்சு இல்ல பயம் ஆயிருச்சுன்னு தெரியல, அதை அட்டாக்கே பண்ணல. அடுத்த கொஞ்ச நாளைக்கு இந்த புலி எங்க போனாலும் அந்த ஆட்டுக்குட்டி பின்னாடியே சுத்தி இருக்குது. டைகர் கூடயே சாப்பிடுறது, டைகர் கூடயே விளையாடுறது, அது பக்கத்திலேயே படுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா வாழ்ந்திருக்காங்க. வெளிய இருந்த ஸ்டாஃப்ஸ்க்குள்ள ஒரே ஆச்சரியம், இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே இல்லை. இது ஒரு பெரிய நியூஸாவே மாறுது. இதை பாக்குறதுக்கு நிறைய மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. டிமூர் அமூர் வந்துட்டு இன்னும் நல்லா க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வீடியோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த புலியோட இடத்துல போய் அந்த ஆட்டுக்குட்டி படுத்துட்டு இருக்கும், புலி மேல படுத்துட்டு இருக்கும். இப்படியாவது கொஞ்ச நாள் போகுது. பட் ஒரு நாள் வந்துட்டு புலி கிட்ட போய் இதே மாதிரி வம்புலுக்கும் போது புலி திருப்பி பலார்னு விட்டுருச்சு. ஒரு நாள் மஸ்கிட்டோவை பட்டு அடிச்சா பொட்டுன்னு போயிருக்கிற மாதிரி இது இன்ஜூரி ஆகி போயிட்டு கீழே விழுந்துருது. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அது விளையாட்டுக்கு தான் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் புலி அடிச்சா ஆடு தாங்காதல்ல, அதனால கொஞ்சம் சின்ன காயமாயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு புலியும் ஆட்டையும் செப்பரேட் பண்ணிடுறாங்க. அடுத்த 3 வருஷத்துக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு டைம்ல மட்டும் ரெண்டு பேத்தையும் மீட் பண்ண விட்டு மீதி நேரத்துல ரெண்டு பேத்தையும் தனித்தனியா பிரிச்சு வச்சாங்க. 3 வருஷம் கழிச்சு அந்த கான்ஃபிடென்ட்டான ஆட்டுக்குட்டி வந்துட்டு நேச்சுரல் காசஸ்னால இறந்து போகுது. பட் இருந்தாலும் அந்த 3 வருஷத்துக்கு ஒரு ஆடு புலி வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட வாழ்ந்துருக்குது. கேட்கும் போதே பயங்கர கியூட்டான ஒரு ஸ்டோரியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.